ஸோ காதல் சொல்லும் போது பார்த்தீங்கன்னா 5ஆம் அதிபதி 10ஆம் அதிபதி. ஸோ திருமணத்தில் போய் முடியுமா அப்படின்னா கொஞ்சம் மைனஸ் தான். ஏன்னா 5ஆம் அதிபதி வந்து 7ல் உச்சமாக வர்றாரு. ஓகே, இதை தான் வந்து நம்ம புராண கதைகள்லாம் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னாக்கா ராமரோட கதைகள் எடுத்துக்கலாம். அவருக்கு 7லே செவ்வாய் உச்சமாக இருந்துச்சு, ஆனால் சீதா தேவியோட வாழலை. இந்த மாதிரி புராண கதைகள் எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கிட்டாலும் இல்லற வாழ்க்கை அப்படிங்கிறது வந்து இவங்களுக்கு திருப்தித்தனத்தை ஏற்படுத்தி கொடுக்காது. ஏன்னா ஒளி கிரகம் கடகம், இருள் கிரகம் மகரம். அப்படி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இவங்களோட காதல் வாழ்க்கை வந்து காதலிக்கும் போது பிரச்சனைகள் இல்லாமல் இருந்தாலும் காதலிச்ச ஃபஸ்ட்டு திருமணமான ஃபஸ்ட்டு நாள்லேருந்து பஞ்சாயத்து தான். எதுக்கு நம்ம காதல் திருமணம் செஞ்சோம்? எமோஷ்னலில் சில பேர் தற்கொலை வரைக்கும் யோசிச்சுருப்பாங்க, இல்லை விட்டுட்டு போயிடலான்ற வரைக்கும் யோசிச்சுட்டு அதுக்கப்புறமா ஒரு கவுன்சிலிங்கோ இல்லைனாக்கா ஒருத்தருடைய ரோல் மாடலை எடுத்துக்கிட்டு நார்மலாக ஆயிருப்பாங்க. அதே போல் பொதுப்படையாகவே இவங்களுக்கு இல்லறம் அப்படின்னு பேசும்போது கொஞ்சம் நிதானிச்சு கொஞ்சம் ஏஜ் ப்ராசஸை பார்த்துட்டு பண்ணுறது சிறப்பாக இருக்கும். ஏன்னா இவங்க எவ்வளோ இளமையான ஒரு பெண்ணையோ இளமையான ஆணை கல்யாணம் பண்ணிக்கிட்டாலும் முதிய தோற்றத்தோடு தான் அவங்க இருப்பாங்க. ஏன்னா 7ஆம் பாவம்ன்றது சனியோட வீடு. அதனால் என்ன, இவங்க எவ்வளோ இவங்களோட வயசு ஒரு வயசு கம்மியே வைத்துக்கிட்டாலும் பார்க்கும்போது இவங்களை விட கொஞ்சம் முரட்டுத்தனமாகவோ வயது அதிகமாகவோ சீக்கிரமாக இள நிறை வந்துடுறதோ இதெல்லாம் இருக்கும். ஸோ இதெல்லாம் ஒரு மைனஸாக எடுத்துக்கலாம். அதே போல் ஆரோக்கியம் பேசும்போது ஃபஸ்ட்டு விஷயம் வந்து பார்த்திங்கனாக்கா பிசிஓடி. அதுக்கு அடுத்த நிலை அப்படின்னு பார்க்கும்போது ஸ்கின் அலர்ஜி. இந்த 2 விஷயங்கள் உடம்புல ஆர்கன்ஸ் வந்து வீக் ஆகுது. ஒன்று ஹார்ட் ஃபங்க்ஷன் இல்லைங்க, உங்களுக்கு வந்து இவ்வளோ நேரத்தில் இத்தனை துடிப்பு இருக்க வேண்டியது இவ்வளோ மைனஸாக இருக்குது, ஆனால் ஆர்கன்ஸ் இருக்குது, செயல்படுது, ரொம்ப ஸ்லோவாக செயல்படுது அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த இயக்கங்கள் சார்ந்த விஷயத்தில் அதுக்குண்டான எக்ஸசைஸோ இல்லைனாக்கா வாக்கிங் இந்த மாதிரி விஷயத்தில் ஈடுபடுறது சிறப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்தது வந்து பார்த்திங்கனாக்கா இவங்களுடைய இல்லற வீடு அப்படின்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னாக்கா வீடு அப்படின்னு பேசும்போது முதல் சொத்து அப்படின்னு சொல்லக்கூடியது 4ஆம் பாவம். ஸோ இந்த சொத்துக்கான கிரகமே பாதகஸ்தானத்தில் இருக்கிறதுனால சொத்தை வந்து பிரிக்கும் போதோ இல்லை பாகப்பிரிவினை பண்ணும்போதோ இல்லை சொத்தை நீங்கள் வாங்க போனாலும் ஒரு சின்ன ஏமாற்றத்தை சந்தித்த பின்பு தான் வெற்றிகள் ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த பாகப்பிரிவினை பண்ணும்போது நீ தானே இதை எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிடுவாங்க, இல்லை எழுதி தரேன்னு சொல்லி டிலே பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. வந்து சேர்றதுக்கான வாய்ப்புகள் கம்மியாக இருக்கும். அதுக்கு அடுத்த நிலையாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா சிலர்